ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து தாங்கோட ஒன் ஷாட். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னென்னா, நான் 2 ஜேகே அண்ணாக்கு வந்து ஒன் ஷாட் போடும்போதும் நான் ரொம்ப ஆசையாக வந்து கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு. சரி, ஓகே, கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. மிச்ச பேர் பண்ணலன்னா மேபி என்னோடய சைடில் நான் ஃபால்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். மேபி நான் அந்தளவுக்கு ஒழுங்காக தரல அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா நான் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அதனால். அண்ட் தென் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஆசையாக வந்து பார்க்கும்போது என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்களா. ஏன்னா எனக்கு காலையில் கூட நான் ஆசையாக வந்து பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் பாப்பா கிட்ட சொல்லி ரிப்ளை பண்ண சொல்கிறேன். அண்ட் மார்னிங் பாப்பா கூட எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தா, கமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் பரவாயில்ல, ஓகே, நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பிஏ பண்ணதான் நினச்சி பார்த்தா இப்போ ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்கடா. இது ஒரு குட்டி ரெசார்ட் தான், ஆனால் இதுக்குள்ளே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸ்கூல் டைம்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சைடு வருவேன். என் ஸ்கூல் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இந்த பாட்டிகளில் வந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னு தெரில, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன அப்பா கூப்பிட்றாரு? ஹலோப்பா, சொல்லு. என்னம்மா நீ எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், அங்கே போகாத, அங்கே சாப்பிடாதன்னு. இது மாதிரி சின்ன கடைக்காக போவேன். நம்மளோட பா, உனக்கே தெரியும் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும்னு, அண்ணாக்குமே தெரியும். உனக்கு என்னப்பா பிரச்சனை? சரி, நீ ஃபோனு வை, இதே சொல்லிகிட்ருப்ப. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நான் ஒரு அழகான பிரின்சஸ். எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் என்னை கத்திக்கிட்டே இருப்பாங்க. ரீசன், நான் லக்ஸுரியாக வாழ மாட்டேன்னு. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்கக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்றும் சொல்லணும். என்னென்னா, இந்த கடைக்கு ஒரு பையன் வருவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. அந்த பையனை பார்க்கறதுக்காக வருவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்றும் சொல்லணும். அந்த பையனும் என்னை பார்க்குறான், ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. அவன் வர டைம் தான், அதுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன். இன்னும் ஐயோ வந்துட்டான். சரி, அப்படியே எப்பயும் போல் பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு தெரில, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அப்படியே டோட்டலாக என்ன ஆப்போசிட். ஏன்னா ஒரு நாள் கூட பேசணும்னு நினச்சது கிடையாது. ஆனால் நான் என்ன சாப்பிட்றனோ அதுக்கு இவ தான் பில் பண்ணுவா. இப்போ வரைக்கும் என்கிட்ட அதை பற்றி பெருசாக இவ எதுவுமே சொன்னதில்லை. ஏன் பில் பண்ணுற, எதுக்கு? ஆனால் ஒரு நாள் இவகிட்ட பேசணும். எனக்கே தைரியம் வருதான்னு தெரியல. அட்லீஸ்ட் இவளாச்சும் வந்து பேசலாம்ல. இவளும் பேச மாட்றா. நான் என்ன பண்ணுறது? இப்படி தான் சின்னூண்டு அழகாக இருக்கான்ல என்னோடய க்ரஷ். ஏன் லவ் கூட சொல்லலாம், ஆனால் அவனும் பண்ணணும். அதனால நான் க்ரஷ்னே சொல்லிக்கிறேன். என்னோடய க்ரஷ்ன்னு வச்சுக்கலாம். தெரியல, ஐ திங்க் இவன் மியூசிக் ஃபீல்டில் இருக்கான் போல். அதனால் ஃபேமிலிலாம் விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கான். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். குழந்த மாதிரி இருக்கான். நானும் குழந்த தான். ஆனால் அவனு பார்க்கும்போதோ நான் ஏதோ பெரிய பொண்ணாட்டம், அவன் என் குட்டி குழந்தையாட்டம் பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஐயோ, பார்க்குறான். இப்படி தான் பார்த்துட்டே இருப்பா, பேச மாட்டா. நான் என்ன சாப்பிட்றனோ அதுக்கு பில் பண்ணிடுவா. பில் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுவா, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நானே பண்ணுறேன்னு. ஆனால் என்கிட்ட பேச மாட்டா. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் இன்றைக்கி பேசிடணுண்டா தயம். இல்லைனா இந்த ஃபிகர் ஒன்று விட்டு போயிடும்டா. எனக்கு இவ்வளோ ஃபிகராக பார்க்க தெரில. எனக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கு. க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, லவ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்.
எனக்கு தெரிஞ்சு அவளும் என்ன லவ் பண்ணுறதான் நினைக்கிறேன். ஆனால் என்ன வயசு இருக்கும் அவளுக்கு? என்ன ஒரு 18 வருவோமா? நான் என்ன சொல்கிறது? சரி, நீ பேசிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, இவனா என்கிட்ட பேச வரானா? வேணாடா, வேணாம், பேசாத. எக்ஸ்கியூஸ் மீ, உட்காரலாமா இங்கே? உட்காருங்க. ஓகே காம் டவுன் ரீ. நீ உட்காரு ஃபஸ்ட்டு. இல்லை பரவாயில்ல. இல்லை சில் ஓகே உட்கார். ஐயோ, என்ன தைரியமாக பேச வந்துட்டான்? பேசதான் மாட்டானே. இப்போ என்ன பேசுறது? என்ன கேட்க போகிறான்? எதுக்கு நீ எனக்கு பில் பே பண்ணுறேன்னா? அப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஐயோ, எதுக்கு என்னன்னு ஒன்றும் புரியலையே. உன் பேர் என்னடி? உன் பேர் நான் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 2 months நீ என்னை பார்த்துக்கிற. எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிட்ணும், எல்லாமே நீ தான் பே பண்ணுற. டு பி ஃப்ராங்க், உன்னால் நான் நல்லா சாப்பிட்றேன். ஏய், யாரடி நீ? என்னைக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? 2 மாதம் உன் காசில் நல்லா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு சொல்லவும் மாட்டேங்குது, ஆனால் என்னை நல்லா பார்த்துக்குது. ஒரு மாதிரி இருக்குடி. ஸோ பேர் என்ன? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாமாடி? என்னோட பேரா? அது வந்து உங்ககிட்ட தான் நீ கேட்குறேன், உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நீ பதில் சொல்லு. கிட்டத்தட்ட 2 months என்னை பார்த்துக்கிற. அண்ட் இன்னும் நிறைய டைம் நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்துருக்கேன். அப்பயும் நீ எனக்கு பே பண்ணிட்டு போகிறத பார்த்துருக்கேன். யார் நீ? எது எனக்கு இதெல்லாம் பே பண்ணுறீங்க? உனவும் எனக்கும் என்ன? என் பேர் உனக்கு என்ன தெரியுமா? தெரியும், கிம் தயோங். அப்புறம் நீங்கள் சிங்கிங் ஃபீல்டில் இருக்கீங்க. இப்போதான் நீங்கள் போயிருக்கீங்க. இன்னும் உங்களை இந்த வேர்ல்டுக்கு ஓப்பனப்பாக காட்டலை. ப்ராக்டிஸில் தான் போயிட்டுருக்கு. ட்ரைனராக தான் இருக்கீங்க. தெரியும். ஓ மை காட், உனக்கு தெரிஞ்சு சரியா? இட்ஸ் குட். சரிடி, என்னை பற்றி தெரியுமா? இல்லை ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வேறு ஏதாவது தெரியுமா? தெரியும். என்ன? நீங்கள் சிங்கிள்னு தெரியும். அப்புறம் வேறு தெரியாது. சிங்கிள்னு தெரியுமா? நான் சிங்கிள்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சிங்கிள்லாம் கிடையாது. அது தெரியுமா? ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் சிங்கிள்னு தெரியும். என்ன இப்போ இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்போ சிங்கிள் இல்லையா? நான் சிங்கிள் தானே நினச்சிட்ருக்கேன். அப்படி தான் எல்லோரும் எனக்கு சொன்னாங்க. நான் சிங்கிள் இல்லைனா உனக்கு என்ன பிரச்சனைடி? இப்போ வரைக்கும் என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நீ சொல்லு, பேர் என்ன? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? உனக்கு இது பண்ணுறதுனால என்ன கிடைக்குது? ஏன் இதெல்லாம்? எதுவுமே சொல்லலையே. இதெல்லாம் எப்போ சொல்கிறதா இருக்க? என் பேர் ஒயன் தயோங். ஓ, ஒயன். என்ன வயசாகுது உனக்கு? தயோங்கலாம் கூப்பிடுற? அண்ணா தானே வேணும் உனக்கு? நான் அண்ணாவா? இல்லையே, அண்ணாலாம் இல்லையே. ஏன் அண்ணா இல்லை? அண்ணா தான் உன்னோட பெரிய பையன் தானே? ஓ, அண்ணா பாசமா? அதனால தான் இதெல்லாம் பண்ணுறியா? அண்ணா பாசம்லாம் இல்லை. அப்புறம் வேற என்னடி பாசம்? இல்லை, அன்றைக்கி நீங்கள் வந்தீங்க. அப்போது நான் இந்த ரெசார்ட்க்கு வந்தேன். சரி, ஓகே, வந்தேன். நான் இருந்தேன்.
அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை நீங்கள் ரொம்ப க்யூட்டா. க்யூட்டாவா? இல்லை ஐ மீன் கண்ணிலலாம் மை அதெல்லாம் வச்சுட்டு ஐலைனர்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருந்தீங்களா? பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் பாக்கி பேலன்ஸ் அப்புறமா தரேன்னு பாவமாக கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்போ தோணுச்சு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்லாம், நான் பே பண்ணிக்கலான்னு. அப்படியா? சரி, ஓகே. என் கூட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் பாக்கி தரணும்லாம் நின்றுட்டு பேசுவாங்க. இந்த மந்த் எண்டில் தந்துடுறோம், கொஞ்சமாக தாங்க ஃபுட்டு, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து தோணுமா? இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறியா, இல்லை எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறியா? இல்லை அவங்களும் பாவம்தான். அவங்களுக்கும் இதுக்கு அப்புறத்துலேருந்து பண்ணுறேன். ஓ, இதுக்கு அப்புறத்துலேருந்து தான் பண்ண போறியா? அப்போ நான் தான் ஃபஸ்ட்டா உன் சோஷியல் சர்வீஸில்? எனக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறியா? இல்லை உங்களுக்கு ஐ மீன் அது நீங்கள் சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான். அதான் எதுக்கு நான்? என்ன வேணும் என்கிட்ட இருந்து? இல்லை நீங்கள் பெரிய ஐடால்லாம் ஆயிட்டிங்கன்னா என்னெல்லாம் எப்பயுமே எங்கேயுமே சொல்லுவீங்களே, அதுக்காக. ஓ, நல்லா இல்லை, உண்மை சொல்லு. இல்லை அதான் உண்மை. சரி, உண்மை சொல்லு. இல்லை தையம் சொல்கிறீ, இவ்வளோ சொல்கிற, அது சொல்கிறேன், ஆகிட போகுது. சொல்லு. எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, நான் வேறு ட்ரைனிங் சென்டர் போகணும். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, உனக்கே தெரியும்ல. உனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன். திருப்பி என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. சொல்லு, என்ன விஷயம்? என்ன போயிட்டுருக்கு உன் மண்டைக்குள்ளே? உன்னை தாண்டி கேட்குறேன். எவ்வளோ நேரம் இப்படியே வாயை மூட்டிருக்க போகிற? சீக்கிரம் சொல்லு. எனக்கு வேறு டைம் இல்லடி, ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. சரியா? உனக்கே தெரியும் அது என்னென்னு. சீக்கிரம் சொல்லுடி, உன்னை தான் கேட்குறேன். தையோங் சொன்னால் நீங்கள் வேணான்றீங்களே. ஏன்? நான் எப்படி வேணான்னு சொல்வேன்? சொன்னால் தானே வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். சொல்லாமே வேணான்னு சொல்லுவேன்லாம். சொன்னால் இது என்ன அர்த்தம் எனக்கே புரியலையே. நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் வேணாவா இல்லையான்னு. சீக்கிரம். அதான் தையோங், உனக்கு என்னை பிடிக்குமா? ஆஸ் அ பர்சனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சாப்பாடெலாம் வாங்கி தர. ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான்லேருந்து வாங்கி தர மாட்டேன் தானே? இல்லை நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னாலுமே நான் வாங்கி தருவேன் தையம். அப்படியா? சரி, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நீ அப்புறம் சொல்லு. இப்போது நான் கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்லு. எங்கள் அம்மா இல்லை கிடையாதுன்னா அதான் இறந்துட்டாங்க. ஓ, ஓகே. உங்கள் அப்பா என்னாச்சு இருக்கானா, இல்லை அவனும் போய் சேர்ந்துட்டானா? இல்லை அப்பா இருக்காங்க, அப்புறம் அண்ணா இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜியோன் கம்பெனி தெரியும்ல? ஓ, தெரியும். ஓகே, அதான் உங்கள் அண்ணனா? பேர் கூட அந்த சிஓ பேர் ஜியோன் ஜங்கோசாவா? இல்லை ஜங்குக். ஓ, ஜங்குக். அவன் தான் அண்ணாவா? ஆமாம், அவன்தான் என் அண்ணா. அப்புறம் இதான் என் ஃபேமிலி, அவ்வளோதான். ஓ, அவ்வளோ பணக்கார பொண்ணா நீ? இப்போது உங்ககிட்ட நான் இது கேட்டால் நல்லா இருக்காது. சரி, இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுவும் செலவு பண்ண வேண்டாம். உனக்கு எனக்கும் எதுவும் இல்லை. வேலையை பார்த்துட்டு கிளம்பு, நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். புரியுதாடி? இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம், எதுவும் காசு பே பண்ண வேண்டாம். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். காட் இட்? தையம்,
ஏதோ சொல்லணும்னு நான் சொன்னேன்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுன்னு நான் சொல்லணும். எதுவும் வேண்டாம். நீ என்ன சொல்ல வர எனக்கு ஆல்ரெடி தெரியும். நல்ல வேலை ஃபேமிலி பற்றி நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்ட. இது வேலைக்கு ஆகாது, இது செட்டும் ஆகாது. ஸோ நம்ம முடிச்சிடலாம். இதுக்கப்புறம்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு எனக்கும் இதுக்கப்புறம் நீ எனக்கு அது வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன்லாம் எதுவும் வாங்கி தந்துட்டுருக்க வேணாம். புரியுதாடி? அப்புறம் ஒரு டைம் தான் நான் சொல்ல முடியும். சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்காத. என்னோடய கரியர் நான் பார்க்கணும். உங்கள் அண்ணாலாம் ரொம்ப பெரிய ஆள்டி. அவனோட ஸ்பான்சர்லாம் எங்களுக்கு கிடையவே இல்லை தெரியுமா? அப்படியா? அண்ணா ஸ்பான்சர் பண்ணணுமா? சரி நான் சொல்லி அம்மா வேணாம். நீ சொல்லி அது எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த நீ அதுவே மண்ணா போயிடும்டி. உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்குறேனே வச்சுக்கோயேன். இதுவும் அப்புறம் என் லைஃப்பில் நீ வந்துடாதம்மா தாயே. நீ யாரோ நான் யாரோ. இவ்வளோ நாள் உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் நான் அப்படியே நாமளாக உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன், சைட் அடிச்சிருக்கேன், அடிச்சிருக்கேன், ஒத்துக்கிறேன். இது அப்புறம் எதுவே பண்ண மாட்டேன். சரியா? சாரி, மன்னிச்சிரு, நான் கிளம்புறேன். தயம் ஒரு நிமிஷம் இரு. என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் நீ எப்படி? அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். என்ன எனக்கு எங்கள் அப்பா இல்லையா, அம்மா இல்லையா காசு அனுப்புறதுக்கு? அவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அனுப்பிச்சிப்பாங்க. நீ யாருடி? சரி நான் நீ அனுப்பணும்னு சொல்லலை. அப்புறம் வேற என்ன சொல்ல வர? பாருடி, இது அப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்காத, புரியுதா? இதுக்கப்புறம் உன்னை பார்க்கக்கூடாது. பார்த்து என்னத்தம்மா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இழுத்து அடிச்சிடுவேன். வேணாடியமோ காட்டுவேன். வேணாம். தெரியுதுல்ல, கலம். அம்மா என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் தயம். ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நீங்கள் தான் ஐடலாக்க போகிறீங்க, அப்புறம் ஃபேமஸ்லாம் ஆகிடுவீங்க. இது மாதிரி சுமாராக இருக்க பொண்ணுலாம் பிடிக்காதுல்ல. அதுதான் வேணா உங்கள் ஸ்டார்டிங் டைமில் ஒரு பொண்ணு உங்களை நல்லா பார்த்துக்குச்சு, எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும், அப்படி போதும். யார்டி நீ? கிறுக்கு, சரியான கிறுக்கிடி நீ. நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. மேபி ஃப்ளாப் கூட ஆகலாம் ஃபேமஸ் ஆகாமல். நீங்கள் அழகாக இருக்கீங்க. அண்ட் உங்கள் வாய்ஸ் இப்போவே இவ்வளோ டீப்பாக இருக்குது. சாங் பாடும்போதெல்லாம் செம்மையாக இருக்கும் தயம். எது இப்போ எப்படி லீர? சும்மா ஓகே. லவ்வா? நீ சொன்னல ஏதோ நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக எனக்குமே உன் லவ் இருந்ததுடி. தயம், நீங்களும் லவ் பண்ணுறீங்களா? நானும் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ. இரு நீ பண்ண மாட்டேன்னு நினச்சேன் நான். ஆனால் நீயும் என்னை லவ் பண்ணுற. நான் நினச்சேன் நீ சும்மா என்ன சைட் அடிக்கிறேன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை. என்னாச்சு? சைட்லாம் அடிக்கலாம் வருது இல்லையா? நான் இல்லை அப்படி இல்லை. லவ் சரி விடு. அதனால் அப்புறம் நீ சொன்னல உங்கள் அப்பா பற்றியும் உங்கள் அண்ணா பற்றியும்னு. அப்போ டிசைட் பண்ணிட்டேன் வேலைக்காகாது. அவங்க நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. பாய், என்ன செஞ்சுக்கோ, புரியுதா? சொன்னால் நீ உன் லைஃப்பை பாருதாயே, நான் லைஃப்பை பார்க்குறேன். அப்புறம் தேவதை மாதிரி அப்புறம் என் லைஃப்பையே அப்படியே கொலைபடி பண்ணிட்டு போனேன். தேவதை ஆகிடாத, அழகான தேவதையாக இருந்தால அப்படியே நடந்து அந்த தேவதையை மாதிரியே போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரியா? நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. எங்கள் அப்பாக்கோ எங்கள் அண்ணாக்கோ நான் சொல்கிறது தான் பிடிக்கும். நான் என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க. அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நீ எதாவது பாபி செட்டி கேட்டிருப்ப, அதெல்லாம் வாங்கி தர ஒத்துப்பாங்க. ஏண்டி என்னெல்லாம் கேட்டால் வாங்கி தருவாங்களா? கிரிஞ்சாடி பண்ணுறிய நீ? போடி போய் வேலையை பாரு. இல்லை தயம், இப்போ கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபீல்டில் நல்லா வந்துடுவீங்கள்ல. பாருமா, என் ஃபீல்டெல்லாம் நல்லா வர்றதுக்கு ஒரு 10 வருஷமாச்சு நான் கஷ்டப்படணும்.
அது வரைக்கும் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணாலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இன்னும் 2 இயர்ஸில் ஒன்று மேரேஜ் பண்ணணுன்னு நினைப்பாங்க. அப்போது நான் இங்கே இருப்பேன், வந்து கேட்பாங்க. அது எனக்கும் செட் ஆகாது. எனக்கு என்னுடைய கரியர் என்னை ஃபீல்டு தான் முக்கியம்னுவேன். நீ வேணான்னுவேன். வேலைக்கு ஆகாதுமா. அதில் மியூச்சுவலாக பேசிட்டு முடிச்சு விட்ருணும். அப்புறம் தேவையில்லாமல் உனக்கு நான் ஓப் கொடுக்குறது, எனக்கு நீ ஓப் கொடுக்குறது, இதெல்லாம் நல்லா நல்லாவே இருக்காதுடி. புரிஞ்சுக்கோ. என்ன நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, பாசிட்டிவாகவே யோசிக்கலாம். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் தயம். நீங்கள் நம்புங்களேன். வேணால் ஒரு சான்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் 1 month ஆச்சு என் கூட இருங்க. லவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேண்டாம். பாருடி, ஆக்சுவலாக நான் லவ் பண்ணக்கூடாது. அது பண்ணாலுமே சீக்கிரட்டாக கம்பெனி தெரியாமல் தான் நான் வச்சுக்கணும். 1 month வேணாம், நான் அவனுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். மேபி எனக்கு செட் ஆகலைண்ணா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். புரியுதா? சரி, நீங்கள் வேணான்னே சொல்லுங்கள். நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். ஆனால் ஏன் வேணான்னு கரெக்டாக சொல்லணும். சரி, உன்னை வேணான்னு சொல்ல எனக்கு சத்தியமாக மனசு வராது தாண்டி. ஆனால் பார்க்கலாம். உங்கள் அம்மா உங்கள் அம்மா இல்லைல்ல, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணெல்லாம், அதெல்லாம் எனக்கு தெரில. அவங்களெல்லாம் எனக்கு அதில் ஃபேஸ்லாம் பண்ண சரி பார்க்கலாம். சரியா? தயம், அப்போது நீங்களும் இப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், ஐ லவ் யூ டூ. என்ன இவ்வளோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேம்மா. சரி, நான் கிளம்புறேண்ணே. சரிங்க தயம், பார்த்து போயிட்டு வாங்க. தயம், எதுவுமே கிஃப்ட் வாங்கலையே? அதெல்லாம் வேணாம். ஏன்னா நானும் கிஃப்ட்டு கொடுக்கணும். எனக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் காசு இல்லை. நீங்கள் கொடுக்க, எனக்கு வேணான்றேன்ல, நான் கிளம்புறேன். சரிங்க தயம். என்ன இவ்வளோ? தயம், ஃபோன் நம்பர்? ஃபோன்லாம் பேருக்கு தான் என்கிட்ட இருக்கும். ஆனால் கம்பெனி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் வேணாம். எங்கே மீட் பண்ணுறோம்ல, அப்போது என்ன பேசியோ. ஃபோன்லாம் மாட்டுச்சுன்னா மாட்டிப்பேன். புரியுதா? ஐ லவ் யூ டூ அண்ட் பாய். ஐ லவ் யூ மோர். பார்த்து தயம், கரெக்டாக சாப்பிடுங்க. அப்புறம் இப்போது நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிட்டுட்டே போகலாம்ல, டைம் ஆகிடுச்சுமா. சரியா? சரி தயம், பாய். லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. பாய். தேங்க்ஸ். இது இல்லை, ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்டேருந்து வந்த கிஸ், ஃபோர்ஹெட் கிஸ். ஒரு மாதிரி நீங்கள் சொன்னீங்கள்ல 1 மாதம் பார்க்குறேன்னு. இல்லை, லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். போங்க, போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். நான் எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வின் பண்ணுவீங்க. என் சப்போர்ட் எப்பயுமே பின்னாடி இருந்து உங்களுக்கு இருக்கும். நான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். இப்போவா அப்போவான்னு கூப்பிட மாட்டேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் ஒரு 5 minutes இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இதெல்லாம் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும்டி. ஒய்ஃப் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பேய் மாதிரி கற்றுவேன் என்கிட்ட. அப்படி கற்ற மாட்டேன், கற்றுவேன். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ மோர். சரிடி, பாய். பாய் தயம். ஸோ தயங்கும் அங்கே வந்து போயிடுவான். என்ன இவ்வளோ ஓப்பனாக வந்தா, பேசினா, லவ் பண்ணுறேன்னா போயிட்டா. அப்போ லவ் பண்ணுறானா? அச்சோ, அது சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா இவனுக்கு? இவளை வேற லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டோம். எப்படி போக போகுதுன்னு தெரில. இப்போ கூட இருந்தா நல்லா பார்த்துப்பா. லவ்லாம் எதுக்கு வரும்னா தெரியும். இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எவனுக்கு தான் மிஸ் பண்ண தோணும். அப்படி மிஸ் பண்ணிட்டானா அவன் லூஸு. அதனால் நான் மிஸ் பண்ணல. பார்த்துக்கலாம், இவளுக்காக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவள் வறுத்து இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரில. நான் இப்போ முடிவு பண்ணுறேன், கல்யாணம்னா இருந்தால் அது இவ்வளோ தான், அவ்வளோதான். ஏதாவது பேஸ் பண்ணிக்கலாம், அதையா ஈஸியாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. தயாங்கோ வயனும் இப்படி தான் மீட் பண்ணிப்பாங்க. அப்பப்போ தயாங் ரொம்ப நேரம் பேசுவான் அண்ட் டக்குன்னு போயிடுவான். வயனும் இது வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டான். சில டைமில் தயாங் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் அந்த ரெசார்ட்க்கு வருவான். அப்போ கூட வயன் ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுவாள்.
தயம் என்ன இப்போலாம் வீக்லி ஒன்ஸ் தான்? ஆமாடி, ரொம்ப சாப்பிட்றானா, வெயிட்டு போடுறானா, அதனால் வீக்லி ஒன்ஸ் தான் விடுறானுங்க. என்ன பண்ணுறது? நானும் சொல்கிறேன், இல்லை நான் சூப்பாச்சு குடிச்சிட்டு வரேன்னு, கேட்க மாட்றானுங்கடி. என்ன பண்ணுறது? சரி சரி, இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்றியோ சாப்பிட்டுக்கோ. வீர வேணாம், அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு டைம் அமுச்சிட போகிறானுங்க. அட்லீஸ்ட் ஒன்று பார்க்கணும் தாண்டி ஓடி வந்தேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், டயர்டாக இருக்குடி. லேப் கூட அப்பாடா நிம்மதியாக இருக்குடி, அவ்வளோ நிம்மதியாக இருக்கு டி. என்ன தயம்? இல்லைடி, லைஃப்பில் சக்ஸஸே பண்ணாமல் அப்படியே இருந்துருவானாடி. உங்கள் அப்பா தான் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் வச்சு தருவானா? அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும்டி எனக்கு. நான் அப்படி சக்ஸஸ் பண்ணலன்னா 2 பேரும் வேறு கண்ட்ரி போயிடலாம், சரியா? நீயும் கிராஜுவேட்டட், நானும் கிராஜுவேட்டட் தான். ஸோ எப்படியோ ஏதோ ஒரு ஒர்க் பார்த்து பழச்சிக்கலாம், புரியுதாடி? சரி தயம். என்னடி கோவம் வரலையா? என்ன ஈகோ இடிக்குதா? அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டியா? இல்லை தயம், உனக்கு எது ஓகேவோ அதுவே பாரு, எனக்கு பிரச்சனையே இல்லை. தெரிலடி, நான் எப்பவுமே சொல்லுவேன்ல இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் பட்டுட்ருக்கேன். என்னை லவ் பண்ணதுலேருந்து உனக்கு நான் வேணானே தோணாதாடி? ஏன்டி தோணவே மாட்டேங்குது? கிட்டத்தட்ட நீயும் நானும் லவ் பண்ணி ஸ்டார்ட் ஆகி ஒரு என்ன 9 months ஆக போதா? இல்லை 11 months. ஓ, ஆனிவர்சரி வரப்போதா நமக்கு? வரப்போகுது. சரிடி. அம்மா இப்போ ஏதோ ஒரு ஆல்பம் விடுறீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? அது அன்ஃப்ளோர்டில் போட்டாங்கடி, அது இப்போதைக்கு வெளியே வராது. ஒரு 1 year ஆகும்னு நினைக்கிறேன் வெளியே வர்றதுக்கு. சரி, நீங்கள் ஏதாவது குரூப் கூட போகலாம்ல, எதுக்கு சோலோவாக ட்ரை பண்ணிவிட்டு? என்னை குரூப்புக்குள்ளேயே அனுப்ப மாட்டுறானுங்கடி. ஏதோ சோலோவாக ட்ரை பண்ணணுன்னு ஏதோ நினைக்கிறானுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டு அமுத்துறானுங்க. நான் எவ்வளோ தான் தாங்குறதுடி? வலிக்குதுடி முன்னாடி, ரொம்ப பசிக்குது, அவ்வளோ பசிக்குது. அப்போனா எனக்கு ஞாபகம் தான் வரும் தெரியுமா? நான் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துருவேன், பசிக்குது பொண்ணுட்டி பசிக்குதுன்னு. இது வேணாமேப்பா. தெரியும்டி மயிறு, இதை சொன்னானே தான் சொல்லுவேன்னு. நான் சொல்லலை இதுக்கப்புறம். சரி சரி, நான் இதுக்கப்புறம் இது மாதிரி சொல்ல மாட்டேன். உண்மையா ஒன்றும் இல்லை. நீங்கள் சரி வெற்றி, உனக்கும் என்ன பண்ணுறது? நீயும் லவ் பண்ணுற, உனக்கும் கோவம் வர தானே செய்யும். சரிடி கிளம்புறேன். தயம் இப்போ தானே வந்தேன்? இல்லைம்மா, கொடுத்ததே 1/2 hour தாம்மா, இல்லைன்னா அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இவ்வளோ நாள் வர தெரியாமல் வேறு வச்சிட்ருக்கேன். தெரிஞ்சிச்சுன்னா அது வேறு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்டி. தெரியாமல் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன்னா சரியா? லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ டூ. எங்கடி இதெல்லாம் அழுவுற? அதான் நான் ஃபஸ்ட் இல்லை அழுகலை, சும்மா தான். நீ போயிட்டு வா. உங்கள் அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டியா? இல்லை தயம், சொல்லலை. அவனும் ரெண்டே இவ்வளோ சீக்கிரம் அலைன்ஸ் போகிறானா? இல்லை, கொஞ்ச நாள் போட்டோம். அப்புறம் முன்னாடி எப்பவுமே இங்கே வருவானா? டவுட் வரும். வேறு ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே வந்துடு என்ன, சரியா? அந்த ரெசார்ட் தானே? சரி, அடுத்த டைம் அங்கே மீட் பண்ணலாம். நான் நாளையிலேருந்து அங்கே போக ஆரம்பிக்கிறேன். டெய்லி அந்த ரெசார்ட் போயிட்டு வருவாளடி எனக்காக. ஆமாம், நான் டெய்லி போகணும்ல, அப்போ தானே நீ வர நாள் எனக்கு எப்போன்னு தெரியாதுல்ல. நான் டெய்லி அங்கே உட்காடுறேன் 6 o'clockலேருந்து 10 o'clock வரையும். அதுக்குள்ளே வந்துடு. நான் வெயிட் பண்ணுறேன். சரி, பீரியட்ஸ் அந்த வரவானா? இல்லை பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். சொன்னால் கேளு, பீரியட்ஸ் அன்றைக்கி உனக்கு? எப்படி தெரியும்? வந்தோடனே பேக்கில் இருந்தது, பேட் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துரு. சரி பார்த்து, வயிறு வலிக்குதா?
வலிக்கலை. ஃபஸ்ட் டேவா? வயிறு வலிக்கும் மேடி உனக்கு. நீ கிளம்பு வீட்டுக்கு, சீக்கிரம் போ. இல்லை, எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சது. உன்னை பார்க்கணுன்னு நினச்சி தான் நான் வந்தேன் தெரியும். தேங்க் காட். இன்றைக்கி மட்டும் வயிறு வலிக்கு நான் வீட்டில் படுத்துருந்தேன்னா உன்னை பார்த்துருக்க. ரொம்ப ரிக்ரெட் ஆகிங்க இருக்குது. இது ஒன்றும் லவ் பண்ணேன்னு தயம் ஒன்றும் இல்லடி. சரி கிளம்பு, உங்கள் அண்ணா வந்து கூப்பிட்டு போவானா? சரிடி, லவ் யூடி பேபி, மிஸ் யூ. பாரு பீரியட்ஸ் ஆனால் இல்லை தயம், நீ என்னைக்கும் ஒரு நாள் தான் வருவேன். அது என்னைக்கு கூட எனக்கு தெரியாது. அன்றைக்கி என்னை மிஸ் பண்ண சொல்கிறியா? அதுக்கப்புறம் நான் எப்போ இன்னொரு நாள் உன்னை பார்ப்பேன். நீ அமைதியாரு சரியா? இதெல்லாம் என்னோடய ஃபீலிங்ஸ். இதில் நீ வந்து இது பண்ணாதன்னா நீ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டாம். புரியுதா இல்லையா? சரி 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 புரியுது. அவனை எதுவுமே சொல்ல. நான் எனக்கு வலிக்கும் ஆல்ரெடி. உண்மையாவா? இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு வயிறே வலிக்கலை. நான் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். அப்புறம் வலிக்கும், வீட்டுக்கு போ. இடுப்பெல்லாம் வலிக்க போகுது. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தால சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி கிளம்பு. இப்போ நீ கிளம்புறியா? இன்னும் 5 minutes இருக்கலாம். இல்லை நீ கிளம்புடி. தயம் இருக்கு, கிளம்புடி. 5 minutes என்ன ஆகிடப்போகுது? இந்த 5 minutes எனக்கு கிடைக்காதுல்ல. அப்போ புரிஞ்சது எனக்கு டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு 5 நிமிஷத்தை கூட எவ்வளோ வேல்யூவாக பார்க்குறான்னு. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அவளும் டியாஸோடு என்ன பார்த்துட்டு இருந்தா. சே இதாண்டா லவ் அப்படின்னு ஏதோ ஒன்று. அப்போ நீங்கள் என்ன பண்ணவும் தெரில. சடனாக அவளை பிடிச்சி இழுத்து தயம் தயம் ஆரம்பித்தேன். ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. அவளை நான் விடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட திருப்பி பண்ண ஆரம்பித்தா. அந்த ஃபீல் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. இதுதான் எங்களோட முதல் முத்தம். இந்த முத்தமே இவ்வளோ அழகாக இருக்கும்னு இன்றைக்கி இப்போ தான் புரியுது. அவளை மட்டும்தான். சரிடி கிளம்புறேன். பாய் தயம். பாய்டி. லவ் யூம்மா. லவ் யூ டூ. பார்த்து போனேன் சரியா? ஓரமாக போகணும். சரிடி, ஓரமாகவே போகிறேன். தயம் இன்னும் பொடி. எதுக்கு இதெல்லாம்? பொடி தயம். எவ்வளோ டைம் சொல்லிட்டுருக்கேன் இது மாதிரி பண்ணாதடின்னு. ஏன் அப்பா அம்மா காசு கொடுத்தா வாங்குவேன், நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? கம்மியாக கொடுறி, ரொம்ப அதிகமாக கொடுக்குற. இல்லை அதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பொடி. ரொம்ப அதிகம். பொடி. பொண்டாட்டி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். என்னது? இரு வரேன். உன் கைக்கு இந்த ரிங் நல்லா இருக்கும்டி, காட்ட. அழகாக இருக்கு. ஆனால் டைமண்ட் ரிங் தயம் என்ன? அது வந்து அது என்கிட்ட அது என்ன தயம்? இது என்ன பழக்கம்? தயம் என்கிட்ட பேசாதான். புரிஞ்சுக்கோடி. எனக்கும் உனக்கு நிறைய வாங்கி தரணும்னு ஆசை இருக்குது. இப்போது நீ என் கையில் காசு கொடுக்குற, அது என் காசு தானே. அதில் தான் வாங்கி தந்தேன் தயம். அது நான் உனக்கு சாப்பிட கொடுக்குற காசு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ வாங்கிக்கோன்னு சொல்கிற காசு. அது நீ அப்படியே எடுத்து வச்சுட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ரிங் எனக்கு தேவையா? இல்லடி, அது என் காசு தானே. அது தயாங்க, அது உன் காசு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அது நான் உனக்கு எதுக்குடா கொடுத்தேன்? அப்போ என்ன பண்ணுற நீ? அது இருக்காங்கடி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அப்புறம் அப்பா கொஞ்சம் காசு தருவார்.
அப்பா கிட்டேருந்து எவ்வளோ வரும்? எனக்கு அது கூட தெரியாதா? எனக்கு இந்த ரிங் வேண்டாம், புடி, நீ போயிட்டு. ஆமோ, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அடி போச்சு. எப்பவுமே சொல்வல, நான் எப்பவுமே உனக்கு ஸ்பெஷல் பூச்சிப்பா, எப்பவுமே ஸ்பெஷல்னு. இதை கழட்டிடாத பூச்சி. தயம், இது என் காசில் தாண்டி வாங்கினேன். உன் காசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணா உனக்கு நீ என் காசாக பார்க்கல. இல்லை தயம், நான் உன் காசு தான் பார்க்குறேன். அண்ணே, நான் உனக்கு எதுக்கு கொடுத்தேன்? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? பூச்சி, எனக்கு நீனா அவ்வளோ இஷ்டம்டி. உனக்கு நிறைய பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நீனா பாரு, புருஷன் செம்ம பெரிய ஐடல் ஆவான். அப்போது நீ என்னென்ன நினைக்கிறியோ எல்லாமே கால் கீழே நான் வைப்பேன். உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் வைக்கிறதுலாம் என்னடி, நான் பண்ணுறேன் உனக்கு. எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. அண்ணா, நீ இப்படிலாம் பண்ணாதப்பா. நான் உனக்கு எதுக்கு தரேன்? புடி. பூச்சி வேணாண்டி. பூச்சிப்பா புடி. பார்த்துருந்துக்கோ. இன்னொரு டைம் எனக்கு இது மாதிரிலாம் ப்ரெசன்ட் பண்ணிகிட்ருக்காத, புரியுதா? பிடிக்கலையாடி? இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு பூச்சிப்பா. இப்போ வேண்டாம். நீ தான் சொன்னல கொஞ்ச நாள் போகும், அப்போ எல்லாமே என் கால் கீழே இருக்கோன்னு. நீ வைப்பன்னு. நீ வைக்கும் போது வை, இப்போ வேண்டாம். பூச்சி, ஏண்டி இப்போ என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறியா? உன் காசில் அட்டி வாங்குவேன். நீ இன்னொரு டைம் உன் காசு என் காசுன்னு பேசினேன்னா சரி, இது போடி. வேணாம், மாட்டிப்பேன். போடி, தெரியாமல் வச்சுக்கோ. இல்லடி, மாட்டிப்பேன். பிளாக் கார்டெலாம் அங்கே ஸ்வைப் பண்ணால் மாட்டிப்பேன். நீங்கள் வச்சுக்கோ. அதான் காசு கொடுத்துருக்கல, எனக்கு அது போதும். நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ கிளம்பு. காசு போதுமா? இருங்க, இன்னொன்று எடுத்துட்டு. இல்லை வேணாம் பூச்சி, போதும். இல்லை, போதும். ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்க. சரி, லவ் யூ. கிளம்புறேன். அவங்க வேணான்னு கால் பண்ணு. நீ போயிட்ட பிறகு நான் போனேன். இல்லைப்பா, நீ கிளம்ப பூச்சிப்பா. உனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்ட. அப்புறம் அங்கேருந்து உனக்கு எதாவது ப்ராப்ளம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ போ. நான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இல்லைன்னா டிரைவர் அங்கிள். இல்லை உங்கள் அண்ணனுக்கே நீ ஃபோன் பண்ணு. உங்கள் அண்ணாவே வந்து கூப்பிட்டு போட்டோம். என்ன பிடுங்குறான் அவன்? சரி, உனக்கு என் அண்ணாவை பிடிக்கவே பிடிக்காதுல்ல. வருவான் அப்போ பார்ப்பேன். முடியாது. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். இப்போது வயனோட வீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா முடிவெடுத்துருக்க? அவன் தான் வேணுமா? இப்போ தான் கரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கான். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் அவன் வேணான்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். புரிஞ்சுக்கோ. அப்பா அவனுக்கு நல்ல பையனாக பார்த்துருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏதோ லவ் பண்ணிகிட்டு இருந்த, ஏதோ கண்டுக்கிட்டோம், காணாமல் இருந்துட்டோம். ஆனால் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்? பா, எனக்கு புரியலை. லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், கண்ணும் காணாமல் விட்டுட்ட. இப்போ கல்யாணம்னா அவனை பண்ணிக்கக்கூடாதா? என்னப்பா பேசுகிற நீ? என்ன நல்லா இருக்காப்பா நீ பேசுறது? எங்கன்னா இங்கே பாரு வயன், இதான் டிசைட் பண்ணியிருக்கான் அப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் வந்துடுவான். அவன்கிட்ட நீ பேசிக்கோ. சும்மா தேவையில்லாமல் இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பா, இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கான்ப்பா. இப்போ இண்டிவிஜுவலாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் ஃபேமஸ் இல்லாமலாம் இல்லை, நல்லா ஃபேமஸாக தானே இருக்கான். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கெலாம் தகுதி கிடையாதுமா, நம்ம அளவுக்கு தகுதி கிடையாது. உங்கள் அண்ணன் வரான் பார். பா, நம்ம அவளுக்கு என்ன சொல்கிறா? என்னடி மயிர் உனக்கு? மூடிட்டு அப்பா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் அன்வான்டாக எது யோசிச்சுருக்காத. அவனை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ஒழுக்கம்லாம் கிடையாது. ஏதோ நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத பையனை நீ லவ் பண்ணுவேன். நானும் அப்பாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அண்ணா, உனக்கு என்னென்னா பிரச்சனை? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அவரும் 5 years லவ். வாயை மூடு வயன், வாயை மூடு. அப்போவே உன்னை கண்டிச்சிருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். நம்ம சர்க்கிளில் ஒரு பையனை பார்த்துருக்கோம். அவனுக்கும் உனக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். எல்லாம் பார்த்துக்கலாம், சரியா?
அண்ணா ஒரு நிமிஷம் இரு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் ஒன்றும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். நான் இன்றைக்கி கூட கிளம்பி போக ரெடியாக தான் இருக்கேன். டேய் இருடா ஏன்டா இது வரையும் நம்ம பிள்ளைய கை நூக்கெல்லாம் அடித்தது கிடையாது. என்ன புது பழக்கம் ஜங்குக்கு இது? என்னப்பா பேசிகிட்டு இருக்கா இவ? அவனை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு இருக்காளா? இதெல்லாம் நல்லா இருக்குமா கொஞ்சமாச்சு? நடி பிரச்சனை உனக்கு, அதெல்லாம் வைக்க முடியாது போதுமா? ஏன் அதான் ஏன்னா நல்ல பையன் மணி மட்டும்தானா அவனுக்கு? எனக்கு அவனு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இங்கே பாரு வயன், அண்ணாவுக்கு பிடிக்காமலாம் இல்லை. அண்ணா அதை வேணாலும் சொல்லலாம், செட் ஆகாதுமா. அவன் இருக்க ஃபீல்டு வேறு, டோட்டலாக வேறு. அவனுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போல்லாம் இன்றைக்கே தான் இருக்கும், ஃப்யூச்சர்லாம் நல்லா இருக்காது. 4 பொண்ணு கூட நடிப்பான், 4 பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ வருத்தப்பட்டுருப்ப. இதை நான் பேசிகிட்ருக்கணும். இதெல்லாம் கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஸோ அது வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோ. வேண்டாம்னா வேண்டாம். அண்ணா நான் அவரை லவ் பண்ணுறேன். அவர் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அது அவரோட ஃபீல்டுண்ணா, அவரோட கரியர். பொண்ணு கூட தானே நடிக்கிறாரு, நானே அதை கேஷுவலாக தானே எடுத்துக்கிறேன். அவனுக்கு என்னென்ன பிரச்சனை? இங்கே பாரு வயன், புரிஞ்சுக்குமா. அண்ணா எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ எங்களோட செல்ல குழந்த. உன்னை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் அப்பாவும் நினைப்போம். இப்போ கூட பூமர் மாதிரி உட்காந்துக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இது வரைக்கும் உன் மேலே நான் கை தொட்டு அடித்தது கூட இல்லை. அவ்வளோ பாசம் இருக்குண்ணா. உன்னை அப்படி இப்படின்னு கேர் பண்ணணும் தான் நினைப்போம். சும்மா தேவையில்லாமல் எதோ யோசிச்சுருக்காத நீ, புரியுதா? அண்ணா அது இல்லை, சொன்னால் கேளு வயன். நான் சொன்னாலாம் கரெக்டாக தான் இருக்கும். தேவையில்லாமல் ஏதோ பண்ணிட்டுருக்காத, ஞாபகம் வச்சுக்கோ. அவனு வேண்டாம். இல்லைண்ணா, எனக்கு அவன் தான் வேணும். இப்போ அவன் நல்லா தான் இருக்கான். என்னை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கான். நான் அவன் கூட தான் வாழ போகிறேன். என்ன இப்போதைக்கு மீடியா முன்னாடி சொல்ல முடியாது என்னை ஒய்ஃப்னு. பரவாயில்ல, அவன் கூட வாழ்ந்துட்டு போகிறேன். இதில் நீயும் அப்பாவும் தலையிட வேண்டாண்ணா. எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன். ஏன் என்ன பேசுகிறடி நீ? அவன் இல்லைன்னா செத்துருவியா? இப்போது நானும் அப்பாவும் இவன் மேலே பாசம் வச்சு சொன்ன வார்த்தையை கேட்டியாப்பா? திருவாலாம். சரி வயன், நீயே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு. உனக்கு நானும் அப்பாவும் கிடையவே கிடையாது. கிளம்பு. அண்ணா கிளம்பு. அண்ணா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கிளம்பு வயன். அதான் எல்லாமே கஷ்டப்படுத்திட்டல, சந்தோஷமா இரு. கிளம்பு. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி அப்புறம் கிளம்புமா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானும் அப்பா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என் வார்த்தையை உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீ கிளம்பு. சாரி வயன். அண்ணா அது இல்லை. அண்ணா நீ இல்லைண்ணா. அப்பா நீயாச்சு. யாரும் தயங் ஃபோன் இங்க. தயங் வேற காலே எடுக்க மாட்டான். என்னாச்சு? ஆமாம், எனக்கு ஷூட்டிங் சொல்லிகிட்டு இருந்தான். சரி அர்ஜென்ட்டுன்னு மெசேஜ் பண்ணலாம். அப்படி கால் பண்ணலாம். எடுக்கிறானா? ஹலோ தயோங். என்னடி ஷூட்டிங்கில் இருக்கேன். என்னாச்சு? நான் அழுகிறியா? என்னடி என்னாச்சு? அப்பாவும் அண்ணாவும் வீட்டு போன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்கிற? போன்னு சொல்லிட்டாங்கன்னா புரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னாங்க. அதுக்கு நான் செத்து. என்னடி லூசா நீ? சரி நான் பேசுகிறேன் உங்ககிட்ட, சரியா? இல்லை வேண்டாம், நீ கூட்டிகிட்டு போயிடு. லூஸு, அதெல்லாம் நல்லா இருக்காது. நான் பேசுகிறேன், சரியா? இல்லை நீ பேசினா உன்னை எதையாச்சும் அசிங்கப்படுத்துவாங்க. நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். நல்லா இருக்காதுடி. இல்லை அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க.
அவங்க ஒரு மாதிரி மணி மைண்டடாக இருக்காங்க. அதனால் வேணான்னு சொல்கிறாங்க. நீ வந்தாலும் ஸ்டேட்டஸ் என்ன தகுதி என்னன்னு எதோ சொல்லுவாங்க. அப்புறம் நீ கஷ்டமாவ. மறுபடியும் நான் எங்கள் அண்ணனை மூஞ்ச காட்டுவேன், எங்கள் அப்பாவை திட்டுவேன். அப்புறம் எனக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் பிடிக்காமல் போயிடும் உன்னால். ஆனாலும் நீ வந்து கூட்டிகிட்டு போயிட. ஏன்னா லூஸா நீ வந்து கூட்டிகிட்டு போயிடுனா உங்கள் அப்பா உங்கள் அண்ணாலாம் வேணாவா மேரேஜ்க்கு? சொல்லு. என்னால் மேரேஜும் உனக்கே தெரியும்ல. சரி, எல்லாம் தெரியும். சின்னதாக ரிங்கு மட்டும் போட்டு விட்டு கூட்டிகிட்டு போ. சரி 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 ஓகே ஓகே, அழுவாத. உங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேச சொல்கிறேன். என்ன நாங்கள் வந்து ஃபேமிலியாக. அதெல்லாம் வேண்டாம், அவங்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன்ல. உனக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறதில்ல? அப்போ நீ அது இல்லடி. அது இல்லைம்மா, நல்லா இருக்காது. கூட்டிகிட்டு எப்படி போக முடியும்? அதெல்லாம் போகலாம். நீ கூட்டிகிட்டு போறியா இல்லை நானே உன் வீட்டுக்கு வந்துடட்டா? சரிம்மா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஷூட்டிங்கில் இருக்கேன். ஒரு 2 hours வந்துடுவேன். சரியா? சரி. அண்ணாவும் அப்பாவும் என்கிட்ட பேச மாட்றாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே? வேண்டாம், அப்படியே தயம் கூட போயிடுறேன். அதான் நல்லாயிருக்கும். அப்பா, நான் அவர் கூட போகிறேன். அண்ணா கிட்ட சொல்லிவிடு. அவர் நல்லா தான் பார்த்துப்பார். அவர் வந்து மரியாதை உங்ககிட்ட பேசுகிறேன்னு தான் சொன்னார். நான் தான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். டே என்னடா இவன் முடிவு எப்படிப்பா? விடுங்க, எல்லாம் காதல் மயக்கம் தெளியும். இன்னும் கொஞ்ச நாளில் அது எப்படியோ போட்டோம், விடுங்க. அண்ணா அவளை போக சொல்லுப்பா. எப்படியோ போட்டோம், சனியை விட சொல்லுங்க. எனக்கு அந்த சனியத்தை பற்றி பேசணும் அவசியமே இல்லை. இப்போ நானும் போகிறேன். தயங்க இன்னும் காணும். என்ன தயங்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹலோ தயம். உங்கள் வீட்டு வெளியே தான் இருக்கேன்டி. இதோ நான் வரேன். இல்லடி, நான் வந்து பேசுகிறேன்டி. என்னடி பண்ணுற நீ? நான் வந்து பேசுகிறேன். இல்லை இல்லை, நான் வரேன். இல்லடி, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல, நல்லா இருக்காது. இல்லை வேண்டாம், அண்ணன் கோவமாக இருக்கான், உன்னை அசிங்கப்படுத்திடுவான். இரு நானே வரேன். தயம். குழந்த மாதிரி பண்ணாத. வா பேசலாம். நீ கூட்டிகிட்டு போ. கார் வந்துடுச்சா? மேனேஜர் அங்கிள் எங்க? ஹாய் அங்கிள், வீட்டுக்கு போகிறீங்களா? இவனை ஷூட்டிங்கில் விட்டுட்டு போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக இவனும் வீட்டுக்கு வரானா? நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டி, நீ என்னடி மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்க? போ, நீ சொன்னதே சொல்லிட்டுருப்ப. அங்கிள், இங்கே ஏதாவது ஒரு சர்ச் கூப்பிட்டு போகிறீங்களா? அப்படின்னு நாங்கள் ரிங்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லூசாடி நீ, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அப்படியே கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது. ஆமாம், அவங்க மம்மி டாடி கிட்ட சொல்லணும்ல. சரி. இல்லடி, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். என்ன சொல்கிற? உண்மையாவா? ஆமாம், கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். போதுமா? சரி. அங்கிள், ரிங் எடுத்துக்கலாம். இந்த கடையில் நிறுத்துங்க. தயம், நீ வர வேண்டாம், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நானும் அங்கிளை போய் எடுத்துகிட்டு வரோம். சரிடி, ஓ. இவதான் இப்படி தான் இருப்பா. எனக்கு ஆனால் இவளை ரொம்ப பிடிக்கும். குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இவளெல்லாம் யாருக்காவது மிஸ் பண்ண தோணுமா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணுச்சுல, அதே தான் இப்போவும் தோணும். இப்போ வரையும் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோ இருக்குது. இவளுக்கும் சொல்ல தெரியாது, எனக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு அவளால் இருக்க முடியாது. 2 பேரும் பிரித்து வைக்கணும்னு நினச்சா அது நல்லாவும் இருக்காது. இப்படியே தான் அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தாக. அவள் தான் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. என்னடி போகலாமா? போகலாம். சரிடி, வா. தயம், இந்த சர்ச்சில் ரிங் மாற்றிக்கலாமா? சரி வா. இரு மாஸ்க் போடு. இரு ஷால் போடு. இது ஷாலா? அதான்
நீ ஃபேஸ்க்கு ஒரு ஷால் போடுவியே. ஏய் அது ஃபேஸ் மாஸ்க்குடி. சரி போகலாம். இரு என் கூட ஒன்றா வராத, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வா. அதெல்லாம் இல்லை உன்னோட உடம்பு அகலத்தை வச்சு இது தயங் தான், உன் ஃபிங்கர் வச்சு தயங் தான் சொல்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அது நல்லா தெரியும். நான் போய் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வா, சரியா? அங்கிள் நான் போகிறேன், நீங்கள் அப்புறம் 5 நிமிஷம் கழித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வாயினாங்க வந்து கிளம்பியிருப்பா. ஸோ தயங் தான் இப்போ சர்ச்சுக்குள்ளே வரான். கையோட என்ன எதுவும் சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டி, உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், ஐ லவ் யூ, போதுமா? அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான், ஐ லவ் யூ. நீ காட்டு, நீ போடு. ஐ லவ் யூ தயாங், எப்பயுமே என்னை விட்டுறாத. நான் இந்த உலகத்துலேயே அதிகமாக நேசிக்கிற நம்புகிற ஒரே பையனா அது நீ மட்டும்தான். கடைசி வரைக்கும் என்னை பத்திரமா பார்த்துக்கோ, என்னை மட்டும் விட்டுறாத. அப்பப்போ பயமாக இருக்கும் உன் விஷயத்தில், என்னை விட்டுறாத. என்னடி விட்டுருவேன் நான் நினைக்கிறியா? தெரியல, இன்னும் சொல்லுவான் நிறைய பொண்ணுங்களை பார்க்குறான், ஸ்கிப் ஆகும்னு. ஆகிட மாட்டல, நான் அப்பப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்க்கு, அப்போ நானும் அப்படிலாம் இல்லை. எப்பயுமே நீ மட்டும் என் கண்ணுக்கு தனியாக அப்படி கில்டர் மாதிரி ஜொலி பண்ண வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் யோசிக்காத, ரிங்கு போட்டு விடு. ஐ லவ் யூ தயாங், ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட், ஐ லவ் யூ டு மை ஒய்ஃப். கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எங்கள் அப்பாவையும் எங்கள் அண்ணாவையும் மிஸ் பண்ணுறேன். அதுக்கு தாண்டி சொன்னேன். நீ உங்கள் அப்பா அம்மா மிஸ் பண்ணுறியா? நான் சொல்லிக்கிறேன். பேசுவாங்களா என்கிட்ட? ஏய் உங்ககிட்ட நீ பேசுனதே இல்லையாடி? பேசுவாங்க, ஆனால் இப்போ இப்படி கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சால் பேசுவாங்களா? அதெல்லாம் பேசுவாங்க, 4 உதை வந்து உன்னை போடுவாங்க, வாங்கிக்கோ. தயாங் வாங்க, அதெல்லாம் நீ வாங்கினாதான் திருந்துவ. சரி விடு, உனக்கே தெரியும் நீ ரொம்ப செல்லம் அவங்களுக்குன்னு. விடுவா, ஏதாச்சும் நீ பேசுவ கியூட்டா, அவங்களும் அமைதியாகிடுவாங்க. அதேமாதிரி எதாவது பேசி தொலைவா. நான் கியூட்டா? உனக்கு என்னப்பா, அழகான பொண்ணுலாம் கூட இருக்காங்க, அப்போ கூட நான் க்யூட்டாக இருக்கேன்னா? யார் எவ்வளோ அழகாக இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான். சரியா? நீ மட்டும் தான். மாறாதுல, எப்பயும் மாறாது, ஐ ப்ராமிஸ். ஓகே? நானும் ப்ராமிஸ், எப்பயும் மாறாது. போகலாமா? சரி வா. சரி கொஞ்ச நேரத்தில் தேங்காய் வாயினும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ தேங்காய் வாயினும் ஒரு மாதிரி ஜாலியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே தான் அவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கோம், யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாகவே. என்ன இவன் ஃபோன் இங்கேயே வச்சுட்டு குடிக்க போயிட்டானா? ஒரே மெசேஜாக வருது. என்ன பேபி எப்போ வருவீங்க? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேபி, நீங்கள் இல்லாமல் ஒரு உள்ள போ. பாஸ்வேர்ட், என் பர்த்டே டேட், அவர் பர்த்டே டேட் இல்லையா? வேறு எங்கள் ஆனிவர்சரி, அந்த இயர் வெட்டிங் டே இல்லை. அன்றைக்கி என்ன சொன்னார்? நம்ம வெட்டிங் டேட் தானே சொன்னார். வெட்டிங் டேட் தானே போடுறேன், ஏன் வர மாட்டேங்குது? என்னாச்சு? ஷோ என்ன என்ன போட்டிருக்காரு தெரியலையே, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு? தயம் 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 என்னடி என்னாச்சு? யாரு ரூபி? ரூபியா? யார்? என் கூட இப்போது ஆக்டிங்கில் இருக்க பொண்ணு. ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கு உனக்கு? என்னது இதெல்லாம்? என்ன தயம்? ஆமாம், பாஸ்வேர்டு என்ன? எதுவுமே எனக்கு தெரியல. நம்மளோட வெட்டிங் டேட் சொன்னேன், இப்போ என்ன எதோ இருக்குது? எதுவும் இருக்கா இல்லையா? என்ன தயங்க இதெல்லாம்? ஏய் என்னடி உளர்ற?
என்ன இருக்குது? எல்லாம் ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சிருக்காத. என்ன தேவையில்லாமல் யோசிக்கிறேண்ணா? நீ கிட்ட வராத, என்ன மெசேஜ் இது? நீ ஒன்றும் கிட்ட வர வேணாம், நீ ஒன்றும் கட்டி பிடிக்க வேணாம் தயம். என்ன மெசேஜ்? எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டி இப்போ. பாஸ்வேர்ட் தெரியும்ல எனக்கு என்ன விட்டு தயம். எங்கே பாரு, சி யாரு கருப்பா இருக்கு, விடுறோம். நீ ஒன்றும் என்னை கட்டி பிடிக்க வேணாம், விடு. விடுன்றல. என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? என்னாச்சு? தயம் 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 தயம். என்னடி ஆச்சு? ஓகேவா? ஏன் அப்படி வேர்த்திருக்கு? என்னடி? என்ன ஏதோ கனவு கண்டியா? என்ன தண்ணி குடி. தண்ணி குடி. ஃபோன் கொடு. ஃபோனா? அது சார்ஜர் போட்டு போய் பாரு போ. ஓகே. இரு நானே. இல்லை நீ எடுக்காத, நானே எடுக்கிறேன். நீ எடுக்காத. சரி ஓகே நீ எடுத்து போ. பார்த்து விழுந்துட மாட்டல. ஃபோன் பாஸ்வேர்ட் நான் மறந்துட்டியா? நம்ம ஆனிவர்சரி இயர் தான். ஆமாம், ஓப்பன் ஆகுது சாட். ரூபி ஆர்டிஸ்ட் ரூபி கூட அது. ஆமாம், நீ போய் ஹீரோனி ஆக்ட் பண்ணிட்டுருக்காளே அவளா? அவள் சாட் இருக்கும், போய் பார்த்துக்க போ. தயோங் சார், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேம்மா சார், எனக்கு ஷூட்டிங் வர முடியாது. சரி பரவாயில்லம்மா. அப்புறம் இவ்வளோதான் பேசியிருக்கீங்களா? ஆமாம். என்னாச்சு? நடி இரு. ஓகேவா? நீ ஃபீவர் ஏதாவது இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடி என்னாச்சு? முச்சிமா, இதுக்கு இப்படி அழுகுற? உன்னதாண்டி, ஏன் இப்படி அழுகுறன்னு கேட்குறேன்ல. ஐயோ, ஒரு மாதிரி நீயும் ரூபியும் அப்படி இப்படின்னு இருக்கீங்களான்னு ஏதோ ஒன்று அந்த மாதிரி கனவு கண்டேன். கனவு கண்டியா? சரி விடு. எனக்கும் அவளுக்கும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் நீ பார்த்துருப்ப. அதனால உனக்கு அப்படி தோணியிருக்கும். ஏன்டி நீ என்ன நம்ப மாட்டியா? எவ்வளோ நாளாக இந்த மாதிரி கனவு வந்துட்டுருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் கனவுலாம் மறக்கும்ல, இது அப்படியே மறக்கவே இல்லை அப்படியே. சரி ஓகே. என்ன எங்கள் ரூமர்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தியா? ஆமாம் தயம். சரி, நான் என்ன அவங்கள போயிடுவேண்ணா? உன்னை விட்டுட்டு, என் அழகை விட்டுட்டு, என் புச்சிம்மாவை விட்டுட்டு போக மாட்டேன். ஆனால் அது மாதிரி சாரி தயம், உனக்கு ரொம்ப கோவமாக ட்ரீட் பண்ணிட்டேண்ணா. கத்தனை நான் தூங்கி எழுந்தோனையும். ஆமாடி, இப்போ இல்லை, கொஞ்ச நாளாகவே நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. என்ன கொஞ்ச நாளாவா? இல்லையே, இப்போ தானே அது மாதிரி பண்ணேன். இல்லைடி, கொஞ்ச நாளாகவே நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. பாரு பூச்சிம்மா, நான் ஒரு நல்ல டாக்டராக பார்த்துருக்கேன். ஒரு சின்ன கவுன்சிலிங் தான், போயிட்டு வந்துடலாமா? எனக்காக. உனக்கு வேணாம். சரியா? தயம், எவ்வளோ நாளாக நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நாளாக நீ என்கிட்ட கஷ்டப்பட்டுட்ருக்க. கஷ்டம்லாம் இல்லையே. இங்கே வா. கஷ்டம்லாம் இல்லைம்மா. எனக்கு கொஞ்ச நாளாக நீ அப்படி தாண்டி இருக்க. எனக்கு ஒரு தயம், நீ அழுகாத. நீ வானா வரப்போகிறேன். நான் லூஸா தயம்? என்ன பைத்தியக்காரி? ஐயோ, அது இல்லைம்மா. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது வேறு நான் கொஞ்சம் பீக்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கேன். நிறைய ரூமர்ஸ்லாம் நீ படிக்கிற, அதனால கூட அப்படி இருக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ வா, ஏன் இன்னைக்கு மட்டும் செக்கப் போயிட்டு வந்துடலாம்.
வேறு எதுவும் பண்ண வேண்டாம் சரியா? செக்கப் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை இல்லை, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணட்டும். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் நான் தையும். நான் உன்னை கஷ்டமே படுத்தாத ஏஞ்சல் சொல்வல்ல. இப்போது நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற பேயா? ஐயோ, பேயெலாம் இல்லடி நீ. அதெல்லாம் இல்லை. எப்பவுமே நீ கஷ்டப்படுத்தாத ஏஞ்சல் தான். ஏதோ யோசிச்சுக்காது. எல்லாமே நார்மல் தான் சரியா? நீ இங்கே பாருடி. ஏய், என்னை பாருடி. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது? ஏய், சும்மா ஒரு 2-3 தடவை தான். 2 தடவை 3 தடவையா? 2 தடவை தான். பொய் சொல்லாத. சரி, நான் பார்த்துக்கிறேன் வா. தையோங்க என்னை விட்டுடுவியா தையோங்? நான் லூஸ் ஆகிட்டேன்னா என்னை விட்டுடுவியா தையோங்? நான் நல்லா இல்லையா தையோங்? ஷோ, யாருமா சொன்னா? ஏன் அப்படி கொஞ்ச நாள் அப்படி பண்ணிட்டே இருக்க? நான் நல்லா இல்லையா, என்னை விட்டுடுவியா? நீ நல்லாவே இல்லைனாலும் நான் உன் கூட தாண்டி இருப்பேன். போதுமா? புரியுதா? என்ன ஆனாலுமே சரியா? சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகேடி. இட்ஸ் ஓகே பேபி. தையோங், இப்படி தான் பேபி. சரி, ஒன்றும் இல்லை பூச்சி, ஒன்றும் இல்லை. ஓகே, நீ தூங்குறியா? அப்படி என்ன மாத்திரை இதுவா? சாப்பிடு. டாக்டர் சொல்லியிருக்காங்க சாப்பிடு. அப்படியா? சரி. தையோங், தலை வலிக்குது அதனாலயா? எனக்கு தூக்கம் வரணும்ல, அதனால. படு. இப்போலாம் என்னன்னு தெரிலடி. கொஞ்ச நாளாக இப்படி தான் பண்ணுறேன்னா? இல்லைம்மா, இல்லை நீ பண்ணல. நீ படு. நீயும் கூட படுத்துக்கிறியா? இல்லைம்மா, இன்னைக்கு ஷூட்டிங். சரி வேணாம், போ தையோங் போ. நீ போ. நான் அப்படி தான். நீ போ தையோங். இப்படிலாம் பண்ணாதடி, பயமாக இருக்குடி. நீ பயப்படாத. சரி, ஒன்றும் இல்லைம்மா, சரியா? ஒன்றுமே இல்லை. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட், கம்ப்ளீட்லி ஆல்ரைட். சீக்கிரமாக எனக்கு அழகான பொண்டாட்டி அப்படி இருப்பேன். ஓகேவா? ஓகே, நீ போ தையோங். நீ போ, சொன்ன கேளு. நீ போ. இல்லைம்மா, நீ போ. நான் இருந்துப்பேன். அதான் மேய்ச்சி அங்கிள் ஆன்டிஸ்லாம் இருக்காங்கல்ல. நீ போ. சரிடி, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன். கரெக்ட் டைம் சாப்பிட்ணும். ஈவினிங் நம்ம ஜஸ்ட்டு போய் செக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக. எனக்கும் செக்கப் பண்ணணும்டி. எனக்கும் ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் நீயும் நான் ஒன்றா சரியா? இல்லை, நீயே செக்கப் பண்ணும். நீ லூஸ் இல்லை, நான் தான் லூஸு. எனக்கே பண்ணிக்கோ. ஏய், அப்படி இல்லைடி. இதுன்னு லூஸ் செக்கப்பா? இது லூஸாடி நீ? நீயே இல்லைம்மா, சொல்லலை. நீ பாடு. நான் போயிட்டு வரேன். நீ பாடு. தையோங்க என்னை வெறுத்துருவான். ஆமாம், இப்படிலாம் லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? வெறுத்துருவான் கண்டிப்பாக. இப்படியே தான் வெறுத்துருவான். ஸோ இப்படி தான் எனக்கும் தாயனுக்கும் டேஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. டாக்டர், என்ன ஆச்சு அவளுக்கு? எல்லாமே ஓகே தானே? ஓகே வெள்ளையா தையம்? ஏய், ஓகே தான் சொன்னார் டாக்டர். நீ அமைதியாக இரு. தேவையில்லாமல் இது ஏதோ பேசிட்டுருக்காது சரியாடி? நீ வாயை மூட்டு வார். தயம், கொஞ்சம் இருங்க டாக்டர். நான் என்கிட்ட மட்டும் போய். இல்லை, நானும் இருப்பேன் தையோ. டாக்டர் ப்ளீஸ். எல்லாமே ஓகே தான் தயம். ஓகே தான். பொய் சொல்லாதீங்க டாக்டர். ஏய், தான் நான் சொல்கிறேன்ல, எல்லாம் ஓகே தானே? ஓகே டாக்டர், அப்புறம் பேசலாம். வா போகலாம். ஓகே தையம், போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது. தூங்கட்டா கார்லேயே? சரிடி, நீ தூங்கு சரியா? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. சரி தையம்,
வீட்டு வந்தோடனே எழுப்புவியா? எழுப்புறம்மா, தூங்கு. சரி தயம். தயோங் தயோங். என்னம்மா? நீ எழுப்பு. சரி சரி, நீ படுத்து தூங்கு. சரி. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வாங்கி தூங்கியிருப்பா. தயோங், என் ரூபி எப்படி காரில் வந்தா? அவளும் நீயும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன நடக்குது? தயம், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு நீ அவளை கூப்பிட்டியா? யாரு? டிரைவர் அங்கிள் வண்டி ஓட்டுறாரா? நீ என்னடி இங்கே தயம்? ஒன்றும் இல்லைம்மா. நீ எதுக்கு ஏதோ யோசிக்கிற? எதுவுமே இல்லையே. இல்லை, ரூபி இருக்கா. தோ இருக்கா அவ இருக்கா தயம். அவ கூட தான் நீ. அசிங்கம். என்னடி ஆச்சு? இங்கே பாருன்றல. இங்கே பாரு. என்னடி ஆச்சு? வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி பேக் பெயினாக இருந்ததுன்னு நான் மேனேஜரை கூப்பிட்டேன். பாரு, யாரும் இல்லை பாரு. இருந்தா இப்போதான் போயிருப்பா போல. தயம், நீ அவளுக்கு முத்தம் கொடுத்தியா? இல்லடி நான் கொடுக்கலடி. அவ இல்லவே இல்லடி. இங்கே பாரு. இருக்காத, என் கண்ணு முன்னாடி இருக்காத. போ தயம், போன்றல போ. ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ எப்படி படுத்துக்கோ. ஒன்றும் இல்லைன்றல. நான் பைத்தியமா? நான் இப்போ பைத்தியம் சொல்வேல. போ, தோடாத. ஒன்றும் இல்லை. மேம், என்னாச்சு? சார் தனியாக தானே இருந்தார். ஏன் அப்படி பண்ணுறீங்க? தனியாக இருந்தாரா? இல்லை, ஒரு பொண்ணு இருந்துச்சு அங்கிள். ரூபி அதான் இருந்தாலே. இல்லைம்மா. டேய் கம்முனரு. இல்லைம்மா அது. தயம், அப்போ பைத்தியம் முத்திருச்சா? டாக்டர் அதை என்கிட்ட சொல்லலையா? நான் உன்னை அடிச்சிட்டேனா? மன்னிச்சிரு. என்னை வெறுத்துருவியா தயம்? என்னை வெறுத்துருவல்ல? என்னை வெறுக்க மாட்டேல்ல? என்னை வெறுத்துறாத தயா. உன் காலு. இங்கே பாரு. நான் புரியும்னு வெறுப்பேன். என்னடி பண்ணுற நீ? எதோ பண்ணுற. டிரைவர், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. என்னடி அவன் இருக்கான் அவன் முன்னாடி? என்னடி இதெல்லாம்? என்னை விட்டுறாத தயம். என்னை வெறுத்துறாத. என்னை மறந்துடாத. என்னை விட்டுறாத. இல்லைம்மா. நான் காலில் பிடிச்சி கெஞ்சணும். சரி கெஞ்சிக்கோ. நான் விட மாட்டேன்டி. விட மாட்டேன். என்னை விட்டுறாத தயம். இல்லைம்மா. இல்லடி, நான் ஏன்டி உன்னை விட போகிறேன்? எப்படி நான் உன்னை வெறுப்பேன்? கெஞ்சிட்டல, அப்போது எழுந்துரு. கெஞ்சிட்டல, எழுந்துரு. இல்லை, நான் ரொம்ப நேரம் கெஞ்சணும். இல்லைன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன். நடி உளற. நான் ஏன்டி விட்டு போகணும்? நீ கெஞ்சாமல் இருந்தனா? பாரு, நான் ஏன் விட்டு போகணும்? பாருடி. விட்டு போயிடணும். நான் போயிடணும். இல்லைம்மா. எழுந்துடி, போதும். எழுந்துரு. கெஞ்சிட்டல, நானும் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். எழுந்துரு. மன்னிச்சிடு. சரிம்மா. எழுந்துருடி. இவ்வளோ நேரம்டி. எழுந்துரு. தயம், வெறுத்துறாத. இல்லைம்மா. யார் இருக்கா? உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? உன்னை வெறுக்க முடியாதுல்ல. நீ தான் நடி எனக்கு எல்லா ஹாப்பினஸும்.
உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? வெறுக்க மாட்டேன், சரியா? தயம், என்ன நீ எங்கள் அப்பா வீட்டில் போய் விட்டுறியா? உன் கூட இருந்தா நான் உன்னை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுறியா? நான் வேண்டாம். என்னடி எவ்வளோ பெரிய பணக்காரிடி நீ. இப்போது நான் வெல் செட்டிலாக இருக்கேன், எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் தாண்டி நீ என்னை விட ரொம்ப ரொம்ப பெட்டினர் ஃபேமிலியிலேருந்து வந்தவ. அவங்களெல்லாம் வேணான்னு தூக்கி எறிஞ்சபடி எனக்காக என்ன இது ஏதோ பேசுகிற? அதெல்லாம் வேணாம். இல்லை, டாக்டரும் நீங்கள் பேசினதை கேட்டேன். டாக்டர் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்டேருந்து விலகிருந்தா ஓகேவா இருப்பாங்கன்னு. அதை எப்போ கேட்ட நீ? எப்போ கேட்டடி? நான் கேட்டேன் நான் விலைக்கு இருக்கேன் அண்ணன் வெறுத்துறாது. உன் காலில் சரி சரிம்மா நீ விலகிரு. கண்டிப்பாக ஒன்று வெறுக்க மாட்டேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் நான் போனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் வந்தால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விடு, எங்கள் வீட்டுக்கு. இல்லைம்மா, நானே அவங்ககிட்ட இல்லை நீ எதுவும் பேசாத. உன்னை ஏதாவது திட்டுவான் எங்கள் அண்ணன் கொஞ்சம் என் மேலே பாசம் ஜாஸ்தி. உன்னை எதுவும் சொல்லிவிடுவான். அமைதியாரு. இல்லைம்மா, அது அமைதியாயிரு தயம். என்னை மட்டும் வெறுத்துறாத. என்ன நீ மட்டும் வெறுத்துறாத. இல்லைம்மா, உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? வெறுத்துறாத இதே சொல்லிட்டுருக்க. எப்படி? எல்லாமே நீ தானடி என் வாழ்க்கையில். இப்போ வந்து வெறுத்துறாதன்னு நான் போவேன். நான் அவனை விட்டு போக மாட்டேன். அண்ணா, நான் ஏன் இப்படி ஆகிட்டே வர நான் வர இப்படி பண்ணுறேன். நல்லாவே இல்லை தயம். ஒயன் இல்லை, வீட்டுக்கெலாம் அவனை விட வேணாம். கொஞ்ச நேரம் தயம் ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பான். ஒயன் கண்ணு முழிச்சிருப்பான். அப்போ வீட்டுக்கு போகணும். இல்லைம்மா, வேண்டாம். போகணும் நான் சரி போகலாம். போகலாம். நான் வந்து பேசி விடுறேன், வா. நீ போ தயம். சரி நான் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் உன்னை பார்க்க வரேன். அது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். நான் உன்கிட்ட ஃபோனில் மட்டும் பேசுகிறேன். வீக்லி ஒன்ஸ் என்னை பார்க்கவா? எப்பயுமே நம்ம அங்கே மீட் பண்ண முடியாது. நீ இங்கே வா, நம்ம கார்டனில் உட்காந்து பேசிக்கலாம். சரியா? சரிடி, ஐ லவ் யூ. பார்த்துட்டு ஓகே தயம், இப்போ பார்த்துமா. அண்ட் டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ்லாம் நான் கரெக்டாக போட்டுப்பேன். நீ போ. சரிடி, சரி நான் போகிறேன். பார்த்துடு, சரியா? ஸோ இப்படி தான் வயனுக்கோ தேங்கோ டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கோம். ஸோ இப்போ வயன் தேங்கோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. நான் போய் ஜஸ்ட்டு வீட்டில் பார்த்துட்டு வரேன். அவர் தூங்கிட்டு தானே இருப்பார். நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுவேன். என்ன ஸ்பேர் கீ? ஆமாம், பேக்கில் இருக்கும். ஓகே, என்ன தூங்கிட்டு இருக்கானா? நல்லா தூங்குவான் வேற. சரி, இப்போ பார்த்துட்டு மட்டும் போயிடலாம். என்னது இது? கண்ணு நல்லா. பேபி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காமல் இருப்ப? என்ன எப்போ பேபி நீ மேரேஜ் பண்ணிப்ப? இப்போதான் அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸுன்னு புரிய வச்சுருக்கேன். ஷோ ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜை பார்த்துன்னு பயந்துட்டேன். அப்படியே கிட்ட வந்து லைட்டாக கையில் மட்டும் ஊசி போட்டேன், மயக்கம் வர மாதிரி. தூங்கி எழுந்த பிறகு ட்ரீம் மாதிரி ஆக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவள் கண்ணு முன்னாடியே உன்னை காட்டி நீ இல்லைன்னு காட்ட வச்சுருந்தேன். ஃபைனலாக அவளே நம்பிட்டா, பைத்தியம்னு. அப்புறம் டாக்டர் முன்னாடியும் அவள் பார்க்குற மாதிரி பேச வச்சேன். எல்லாமே பண்ணேன். பாடா எப்படியோ எல்லாம் போயிடுச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு அவளே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாதான்னு நினைக்கிறேன். ஏன்னா
அவள் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறாடி. நீ லவ் பண்ணலையா பேபி? அஃப்கோர்ஸ். நான் அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் டி. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வே அவள் தான் தெரியுமா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னன்னு தெரிலடி, எனக்கு இப்போது உண்மையில லவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இன்னும் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். அவள் நான் சும்மா குழந்த மாதிரியே பார்த்துட்ருப்பா. கொஞ்சமாச்சு அதெல்லாம் தெரியாதுடி அவளுக்கு. என்ன பண்ணுறது, இந்த நேரத்துக்கு உட்காந்து அழுதுட்ருப்பா. கால் பண்ணுவாளே இந்த டைமுக்கு, இன்னும் பண்ணலை. சரி நம்மளே கால் பண்ணலாம் இரு. என்ன எடுக்க மாட்றா? சரி மாத்திரை போட்டிருப்பால, தூங்கியிருப்பா போல். நம்ம வேணால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரூபி பேபி ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எப்போ அஃபிஷியலாக என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவ? ஏன்டி கல்யாணம் வந்து நிற்கிற? ஆல்ரெடி 2 பேரும் டேட் பண்ணிருக்கும், ரூமர்ஸ் போயிட்டுருக்குல்ல. கொஞ்ச நாள் போட்டோம், அஃபிஷியல் ஆகிக்கலாம். பேபி இங்கே பாரு, நம்ம 2 பேர் பேர் தான் கரெக்டாக இருக்கும். வயனெல்லாம் நீ காட்டினா நல்லா இருக்குமா? ரூபி எனக்கே தெரியும்டி அவளை காட்டினா நல்லா இருக்காதுன்னு. ஸோ அதுக்காக தான் இன்னும் சூஸ் பண்ணேன். இல்லைன்னா நான் ஒன்று சூஸே பண்ணியிருக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும். பேபி அவ்வளோ முக்கியம் ஆகிட்டேனா நான்? அவ்வளோ முக்கியம் ஆகிட்டேனா? ரூபி யாரடி சொன்னா ரூபி நீ முக்கன்னு? வர்த்து பீசடி நீ எல்லாம் முக்கியம் ஆகிடுவியா? சரி என் கூட வாழ்ந்து போர் அடிச்சிச்சுன்னா வேறு போனேன். போர் அடிக்காமல் பார்த்துக்கோ ரூபி. சரிடா, எவ்வளோ நாளைக்கு போர் அடிக்காமல் பேபியை பார்த்துக்கிறது? பார்த்துக்கோ, எவ்வளோ நாளும் தரல, பார்த்துக்கோ. பார்த்தா தான் நல்லாயிருக்கும். சரி பேபி பார்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாயின் வெளியே வரா. பூச்சி எல்லாமே மாறிடுச்சா? லவ்லாம் காணாமல் போயிடுச்சா? டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போர் அடிச்சிட்டேனா? 9 வருஷம் ரிலேஷன்ஷிப்டா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சா? எப்படி உனக்கு எனக்கு ரோகம் பண்ணு மனசு வந்துச்சு? அண்ணா ஜங்குக் அண்ணா கால் எடுனா சொல்லுவேன். அண்ணா என்னாச்சு ஓயன்? எங்கே இருக்கவன்? எங்கம்மா இருக்க? எதுக்கு இப்படி அழுகுற? அண்ணா அப்பா நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நீ மாஃபியா தானே. என்ன நீ அதெல்லாம் இல்லை நான் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணா நீ ஒருத்தர் கொல்லணும்னா என்ன எங்கே இருக்க நீ? அண்ணா தயங்க கொன்றுனா ஏதோ ஒரு பொண்ணு கூட அப்படி இருக்கானா? என்னை பைத்தியம் மாதிரி காட்டியிருக்கானா? அவன் வேண்டாண்ணா எனக்கு. நீ அப்போவே சொன்ன, நான் கேட்கலண்ணா. நானும் செத்துருணும்ண்ணா. எங்கே இருக்க நீ? ஒன்றும் இல்லை நான் வந்துடுறேன். ஒன்றும் இல்லை எங்கே நான் வந்துட்டே இருக்கேன். ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். என்னமாச்சு? அண்ணா எங்கே இருக்கான்? வேண்டாண்ணா, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போகலாம், என்னை கூட்டிகிட்டு போ. சரி, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? அனுப்பிச்சுக்கோண்ணா. இதுக்கப்புறம் நீ நம்ம வீட்லேயே வச்சுக்கோண்ணா. சரி ஒன்றும் இல்லை வா. ஸோ ஜங்குக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அவன் கொஞ்ச நேரத்தை தூங்கியிருக்க மாட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பா. ஸோ ஜங்குக்கும் எப்படியோ பேசி தூங்க வச்சுருப்பான். மார்னிங் தான் ஜங்குக்கு எழுந்துட்டு ஓகேவா டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாமே ஓகே தான், ஒன்றுமே இல்லை சரியா? சரிண்ணா. சரி ஒர்க் இருக்குது, அண்ணா வெளியே போய்ட்டு வரேன் சரியா? சரிண்ணா. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ
இப்போ சங்கு கிட்டேருந்தா அவன் கால் வருது. சொல்லுண்ணா, சாப்பிட்டுட்டேன், நீ பயப்படாத, நான் செத்துட மாட்டேன். நீ ஆசைப்பட்டல, சத்தம் கேட்குறியா? அண்ணா, சத்தம் கேட்குறியா? அண்ணா அது வேண்டாம். வேணாவா? ஃபைனலாக நீ தானே டிசைட் பண்ணுவ எப்பயும். இப்பயும் டிசைட் பண்ண. நீ நேற்று சொன்ன அண்ணன் செய்ய ரெடியாக இருக்கேன், சவுண்ட் கேட்க ரெடியா? வேண்டானா வேண்டாம், உனக்காக அவனை பொழைச்சிப்போன்னு விட்டுடுறேன். இல்லை அண்ணா எனக்காக பண்ணுனா பண்ணுறேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சீக்கிரம் ஏன் உனக்கு புரியலையா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ சீக்கிரம் சொல்லுவேன். அண்ணா, நான் சைலண்ட்டாக இருக்கேன், புரியும்ல? சரி கேளு.